ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோம் குக்கிங் சந்தியா. டுடே ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. தோல் இல்லாமல் சீவி எடுத்துக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி சீவி எடுத்தாச்சு. இதை ஷேப்பாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ண போகிறோம். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக வேகும், இல்லைன்னா உள்ளே வேகாது. இந்த மாதிரி அழகாக ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதை நல்லா 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். இதை காய வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம சில் தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இதை டவலில் போட்டு லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க, இந்த ஈரப்பதம் போகிறதுனால. இப்போ இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இதை அப்படியே கலரிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம்.